இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டாட்டா நானோ பார்த்தீங்கன்னா ஏசி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஏசி ஓஸ் லீக் இருந்துச்சு, ஏசி கூலிங்கே வரல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல கீழே வந்து ஏசி ஓஸ் லீக் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம ஏசி ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கி போட்டுட்டு அதே மாதிரி ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணோம். பார்த்திங்கன்னா ப்ரெஷர் 400 செக் பண்ணும்போது ப்ரெஷர் லீக் இருந்துச்சு. அந்த லீக்கை பார்த்தவொடனே அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த ஓஸை புதுசு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டு பார்த்தோம். அதே மாதிரி ப்ரெஷர் போட்டு பார்த்தா ப்ரெஷர் ஒன்றுமா ட்ராப் ஆகலை. அதுக்கப்புறம் ஏசி ப்ரெஷர் போட்டு வேக்கம் போட்டுட்டு கிளியர் பண்ணி வேக்கம் போட்டு ஆயிலு கம்ப்ரஸர் ஆயில் உள்ள ஏற்றி கேஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி கேஸ் ஏற்றி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் சுத்தமாக லீக் இல்லை. அதே மாதிரி ஏசி ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம். கஸ்டமராக ஹாப்பி. நானும் பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு கம்மி வந்துட்டேன். நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா வேளச்சேரி மடிப்பகத்துக்கு. ஏதாவது ஏசி லீக்கேஜ் எதாவது இருந்ததுன்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் பண்ணித்தரோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதுக்கு.